இந்த மாசி மாத அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் என்ன பண்ணால் அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களால் எது முடியுதோ அதை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனிதர்களாக பிறந்த நாம நிறைவேற்ற வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னா, தெய்வ வழிபாடு, பிரம்ம வழிபாடு, பித்ரு வழிபாடு, அதித்தி வழிபாடு, பூத வழிபாடு. ஸோ இந்த 5 வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுற பித்ரு வழிபாட்டை எல்லாருமே கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய வீட்டில் வாழ்ந்து மறைஞ்ச நம்மளுடைய முன்னோர்களை, நம்மளுடைய மூதாதையர்களை நினைவுபடுத்தி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசிகளை பெறணும் அப்படின்றது ரொம்பவுமே கட்டாயம் இந்த மாதிரி அமாவாசை நாட்களில். மாதம் வர அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு நம்மளோட முன்னோர்களை வணங்கினோம் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய சந்ததியரும் வளமோடு வாழ்வோம் அப்படின்றது ரொம்பவுமே உண்மையான விஷயம். இது மட்டும் இல்லாமல் பித்ரு சாபம் இல்லாமல் மகிழ்ச்சியோடவும் ஆனந்தமாகவும் நாம் வாழலாம். கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாசி மாதத்தில் நாம் எது செஞ்சாலுமே அது இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாசி மாத அமாவாசை பித்திருக்களுக்கு ரொம்பவுமே திருப்தி அளிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாசி அமாவாசையில் நாம் நம்ம குலதெய்வ வழிபாடும் மேற்கொள்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன் அப்படின்னா, பித்திருக்களோட ஆசியோட நம்மளோட குலதெய்வங்களோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த மாசி அமாவாசை இந்த வழிபாடு நாம் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். அடுத்தது யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது எதிர்பாராத விதமாக நஷ்டம் வந்தாலும், அதே மாதிரி தொழிலாளர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும், ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கான பித்ரு கடமைகளை நாம் தவறாமல் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடலாம். ஒருவேளை நமக்கு பித்திருக்களால் சாபங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சாபங்கள்னால நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி வீட்டில் ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கிற கல்யாணம் இல்லை வேறு ஏதாவது சுப காரியங்கள் இந்த மாதிரி தடைப்பட்டுட்டே இருந்தாலும் இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் நாம் பண்ணுற வழிபாடுகள் எல்லா தடைகளையும் நீக்கும். இந்த மாசி அமாவாசை வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்பவுமே சந்தோஷமாகி அவங்களோட சந்ததியினர் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆசையினால் நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த வந்த தடமே வந்த சுவடு தெரியாமலேயே போயிடும், காணாமல் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அந்த வகையில் மாசி மாத அமாவாசை நாளான இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த அமாவாசை நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களை வணங்கினோம் அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் வாழலாம். இது இல்லாமல் அமாவாசை நாள் அன்னைக்கு இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி சிவபெருமானை வணங்குறது மூலியமாகவும் எல்லா தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம். முடிகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம், இல்லை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம், திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு கூட போகலாம். இப்படி செய்யறதால நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். முன்னோர்கள் காகத்து வடிவில் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகம். அதனால் அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு அளிக்கிறது கூட ரொம்பவுமே விசேஷம். இது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கே நம்மளோட முன்னோர்களை வழிபடுறதால தலைக்கு வந்த பாதிப்பு தலைப்பாய்கையோட போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால இன்றைய நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசு, காகம், நாய் இந்த 3 உயிரினங்களில் ஏதாவது ஒன்றுக்காவது உணவு கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. இந்த காசி, ராமேஸ்வரம், கயா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி இந்த நதிக்கரைகள், இந்த கடலோரங்களில் இருக்கிற இந்த மாதிரி நடைபெற இந்த தர்ப்பண பூஜையை அமாவாசை அன்னைக்கு எல்லா தேவதைகளும் எல்லா ஜீவன்களும் பூலோகத்துக்கு மேலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு ஏற்றுக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம் பண்ணுற இந்த முன்னோர்களுக்கு இந்த பண்ணுற பூஜையினால் பித்ருக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சா வழியில் உள்ள எல்லாருக்குமே இது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க.
பொதுவாக நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அமாவாசை நாட்களில். ஸோ இந்த தர்ப்பணம் கொடுக்குற அந்த தண்ணியோட சக்தி வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக பூமியோட அந்த ஆகர்ஷண சக்தியை மீறி மேலே எழும்பி போய் பல கோடி மைல்களுக்கு தூரமாக இருக்கிற அந்த பித்ருலோகத்தை போய் அடையுது அப்படின்றது ஒரு ஐதீகம். பித்திருக்களோட ஆசையோட குலதெய்வத்தோட அருளையும் கொடுக்குற இந்த மாசி மாத அமாவாசை ரொம்பவுமே சிறந்தது. இது எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது வீட்டில் இருந்து ஒரு துண்டு வெல்லம் எடுத்துகிட்டு போங்க. போகிற வழியில் பசுமாட்டுக்கு அதை கொடுத்துட்டு போங்க. இதுவும் முடியல அப்படின்னா, சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கொஞ்சமாக பால் சாதம் நாய்களுக்கு வைங்க. இதுவே கூட போதுமானது. இது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 3வது விஷயத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ அந்த 2மே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் இது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபடுறதால அவங்களோட ஆசி நமக்கு கிடச்சி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால, இந்த முன்னோர்களோட வழிபாட்டுக்குரிய ஆன்மீக பூஜை பொருட்கள் வாங்கினால் கூட ரொம்பவுமே சிறப்பு. இந்த மாதிரி நாம் பண்ணுறதால நம்மளுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்ற நிலைமை வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செல்வ நிலையும் கண்டிப்பாக உயரும். வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது குளங்கள் இருந்து அதில் மீன்கள் இருந்தது அப்படின்னா, அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். வீட்டில் விளக்கேற்றுறது வந்து பசும் நெய் ஊற்றி இந்த அமாவாசை நாட்களில் விளக்கேற்றுங்க. அடுத்தது உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து பூஜை வழிபாட்டு முறைகள் இந்த அமாவாசை நாட்களில் பண்ணினா என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லவங்கம் அதில் வச்சுட்டு ஏதாவது ஒரு கோல்டு, அது குட்டியாக இருந்தால் போரும். அதாவது மூக்குத்தி இல்லை ரிங்கு அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா உள்ளே வச்சுருங்க. அது தெரியாத மாதிரி இருக்கட்டும். உள்ளே மறைச்சி வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்ற சொன்னேன் இல்லையா? ஸோ நெய் தீபம் ஏற்றிட்டு எனக்கு வந்து இந்த தங்கம் மேலே மேலே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்குவோங்க. இது வந்து ஒரு தாந்திரீக வழிபாட்டு முறை. இந்த லவங்கத்துக்கு வந்து நல்லதையே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதோடு வந்து நம்ம கோல்டு வச்சுருக்கிறதால கோல்டை நமக்கு மேலே மேலே சேர்றதுக்கு இது வந்து வழி பண்ணும். அதனால தான் இது ஒரு சிறந்த தாந்திரிக வழிபாட்டு முறை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks. Bye.